ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலில் தொடர்ந்து பல பதிவுகள் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு, நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே வசீகரம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ராசியான ஆளாக இருக்கணும் நம்ம அப்படின்ற ஒரு ஆசை நிச்சயமாக எல்லாருக்குமே இருக்கும். நம்ம எந்த ஒரு செயலை எடுத்தாலுமே சரி, அந்த காரியம் நமக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இருக்கும். இது ரொம்ப அத்தியாவசியமான ரொம்ப நியாயமான ஆசையும் கூட. சரி, நாமளே எப்படி ஒரு வசீகர தன்மையுள்ள ஆளாக மாற்றிக்க முடியும், எல்லாரையும் எப்படி வசியப்படுத்த முடியும்? வசியம் அப்படின்னா என்னங்க? அட்ராக்ட் பண்ணுறது. நம்ம ஒரு பண தேவைக்காக போகிறோம் அப்படின்னா அந்த பணம் நமக்கு கிடைக்கணும், அதுவுமே ஒரு அட்ராக்ஷன் தான். ஒரு வேலை விஷயமா இன்டர்வியூக்கு போகிறோம், அந்த இன்டர்வியூவில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஜெயிச்சு அந்த வேலை நமக்கு கிடச்சிருச்சுன்னா அதுவுமே ஒரு வசீகரத்தன்மை தான். இந்த மாதிரியான எல்லா விஷயத்துலையுமே வசீகரத்தன்மை நமக்கு கிடைக்கணும், ஒரு ராசியான ஆளாக மாறணும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு எளிமையான சின்ன தாந்திரிக பரிகாரம் இந்த பதிவில் பார்க்கலாம். ஒரு சின்னதாக முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி ஒன்று புதுசாக வாங்கிக்கோங்க. நம்ம ஹேண்ட்பேக்லாம் வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு சின்ன கண்ணாடிகள் கூட இப்போல்லாம் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா இதை நீங்கள் மட்டுமே பயன்படுத்தினா ரொம்பவே நல்லது. வீட்டில் இருக்க கண்ணாடி அப்படின்னா எல்லாருமே பயன்படுத்துவாங்க, அதனால தான் நான் சொல்கிறேன், தனியாக சின்னதாக ஒரு கண்ணாடி புதுசாக வாங்கிக்கோங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்போ வேணும்னாலும் செய்யலாம், எந்த ஒரு நேரமும் கிடையாது, எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாதுங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேணும்னாலும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். எப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இதை செஞ்சு பாருங்கள். இந்த கண்ணாடியை எப்போவும் உங்கள் கூடவே வச்சுக்கோங்க. அந்த கண்ணாடியில் உங்களுடைய முகத்தை பார்த்து நான் இப்போது ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற இந்த மந்திரத்தை 11 முறை மனசுக்குள்ளேயே உங்கள் முகத்தை பார்த்து உச்சரிச்சுக்கோங்க. ஓம் ஸ்ரீமுகி ஜெய ஜெய. இந்த மந்திரத்தை 11 முறை உச்சரிச்சுட்டு அந்த கண்ணாடியில் ஊதி விடுங்க. உங்களுடைய மூச்சு காற்று அந்த கண்ணாடியில் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய கண்ணாடியை உங்கள் ஹேண்ட்பேக்லேயே திரும்ப வச்சுக்கலாம். இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை எப்போ வேணும்னாலும் செஞ்சுட்டு நீங்கள் வெளியில் போனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக மட்டும்தான் அமையும். இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.